வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி புதினா சாதம். நம்ம மற்ற வெரைட்டி ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த புதினா சாதத்துக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்ல புத்துணர்ச்சியும் தரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் புதினாவில் அதிக நார்ச்சத்து, நீர்ச்சத்து, புரோட்டீன் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம புதினாவை எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் அதனுடைய குணம் மாறவே மாறாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினாவை வதக்கிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், புதினா கொஞ்சம் காட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 2 கையளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். நம்ம புதினா இலையை பச்சையாக அப்படியே அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் காட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினா இலையை ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு புதினா இலையை சேர்த்துட்டு பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வதங்க இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு திரும்ப இந்த புதினா இலையை வதக்கிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 15 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம தாளிச்சிட்டு அரைச்ச புதினா இலையை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வரும் நம்மளுடைய புதினா சாதத்துக்கு. இப்போ இது மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச புதினா இலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கம்மி குவான்டிட்டி பண்ணுறதால ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் போல் வதக்கினாவே இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும், அந்த புதினாவுடைய காட்டும் போயிடும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புதினாவை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கினாவே இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லாவும் இந்த புதினா இலை வதங்கிடுச்சு. நம்ம பண்ண குவான்டிட்டிக்கு 2லிருந்து 3 கப் அளவு வடித்த சாதம் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் வடிக்கும்போது இதில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்து வடிச்சிட்டோம் அப்படின்னா சாதம் பளபளன்னு இருக்கும், ஒட்டாமல் உதிரியாகவும் வரும். நம்ம எப்பயுமே வெரைட்டி ரைஸ்லாம் கலந்து விடும்போது மேலார கலந்து விடணும். அழுத்தி கலந்தோம் அப்படின்னா சாதம் உடைஞ்சிடும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக முந்திரி வறுத்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான புதினா சாதம் ரெடி ஆகிடும். இது சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.